இப்போ நம்ம வந்து களியும் கேவுரு மாவில் களியும் இப்போ மல்லாட்டை சட்னியும் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ களிக்கு வந்து நம்ம நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள், நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே கொட்டிட்டு இப்போ நம்ம வந்து கேவுரு மாவை கொட்டிட்டு நம்ம அப்படியே மத்தால கிளற போகிறோம். இந்த சூட்லேயே போட்டு நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்துச்சுன்னா கட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே வந்து மல்லாட்டை சட்னியை நம்ம அரைச்சிடலாம். நம்ம இங்கே பாருங்கள், மல்லாட்டை சட்னிக்கு மல்லாட்டை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கு வேண்டிய கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. பாருங்கள், மல்லாட்டை சட்னி ரெடி ஆகிடுது. நீங்கள் தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிங்க, ஆனால் நான் தாளிக்கலை. அந்த களிக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மல்லாட்டை சட்னி, கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும், ஆனால் இது மல்லாட்டை சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம களி ரெடி ஆனவுடனே இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், களி வெந்து அதை வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியை தண்ணியில் போட்டுட்டு அந்த சூட்டோடு இது பண்ணிங்கனாக்கா அப்படியே கையால் பிடிச்சி அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இதை இங்கே பாருங்கள், எல்லாம் பிடிச்சாச்சு. இது மாதிரி இதுக்கு வந்து மல்லாட்டை சட்னியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த களியை வந்து ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. சில பேர் குக்கரில் பண்ணுவாங்க, தண்ணியை கரைச்சி பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு அந்த மத்தால் ஒரு கிளறி அப்படியே அந்த சூட்டோடு கிளறி அப்படியே இறக்கிடுவேன். நான் யாருக்கு எந்த மெத்தடில் வருமோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ நல்லது. இது இப்போ வந்து நம்ம மல்லாட்டை சட்னியோடு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், களியும் மல்லாட்டை சட்னியும் இதோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.